அங்க வாழ்ந்த தமிழர்கள் குமரிக்கண்டத்துல எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு சங்ககால நூல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, நம்ம தமிழர்கள் வானியல், விஞ்ஞானம், கோள்கள், ஜாதகம், கட்டிடக்கலை, மருத்துவம், விவசாயம், புவியியல், வேட்டையாடுதல், வணிகம், புலமை அப்படின்னு எல்லா துறைகளையுமே உருவாக்கி அதுல சிறந்து விளங்கியிருக்காங்க. எப்படின்னா, முதல் மனிதன் தோன்றிய இந்த குமரிக்கண்டத்துல வானியல்ல எந்த மாதங்கள்ல எப்படி மழை பொழியும், எந்த மாதங்கள்ல எப்படி வெயில் அடிக்கும் அப்படின்னு பருவநிலை மாற்றங்களை தெளிவா தெரிஞ்சு அதுக்கான குறிப்புகளை எழுதி வச்சிருக்காங்க. குறிப்பா இந்த வருடத்துல இந்த நாள்ல மழை பொழியும் அப்படின்னு தெளிவான குறிப்புகளை எழுதி வச்சிருக்காங்க. அது இன்னைக்கு வரைக்குமே நம்ம தமிழ் நாள்காட்டிகள்ல ஆதாரமா இருக்கு. அப்படி வானியல் பருவநிலை மாற்றங்களை தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது விஞ்ஞானத்துல பால்வெளி அண்டம், பிரபஞ்சம், எரிக்கற்கள் இதை எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சு சரியான குறிப்புகளை எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது கோள்கள். இந்த பிரபஞ்சத்துல மொத்தம் 9 கோள்கள் இருக்கு. அது எல்லாமே சூரியனை மையமா வச்சு செயல்படுது. அந்த கோள்களால வருங்காலத்துல என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கறதையும் தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த கிரகங்களோட தன்மையை பொறுத்து நம்ம வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, அதோட விளைவுகள் என்ன அப்படிங்கறதையும் தெளிவா தெரிஞ்சு ஜாதகத்தை உருவாக்கி இருக்காங்க.